Hi everyone. So 12th standard and 11th standard computer science நாளைக்கு எக்ஸாமு. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு நானே வெறுத்துட்டேன். ஆனால் 11th தான் ஒரு வீடியோ போடணும்னு வந்தேன். 12th நிறைய வீடியோ போட்டாச்சு. பட் இருந்தாலுமே இது ஒரு லாஸ்ட் மினிட்டோட லாஸ்ட் டேட் நைட்டு. அதாவது ஒரு 10 கேள்வி கொடுக்கலைங்க. ஒரு 7லேருந்து ஒரு 9 கேள்வி 5 மார்க் படிச்சிங்கன்னா ஒரு 4 5 மார்க்காக எழுதலாம் அப்படின்னு. சில டைம் 5 கூட எழுதலாம். அந்த மாதிரி சொன்னால் நம்புவீங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 12 13 3 மார்க் ஈஸியான 3 மார்க் தான் கொடுத்துருக்கேன். 2 மார்க் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் சரிங்களா? சரி, 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 வந்து ஃபஸ்ட் லெசன் தேர்ட் லெசனு சாப்டர் 1ல் 1 3 பியூரு இம்பியூர், அதாவது வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர். சாப்டர் 2ல் ஃபஸ்ட் 1, சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1 எல்இஜிபி, சாப்டர் 4ல் 1 2 3 லாங் ஆன்சரில் 1 2 3 சாப்டர் 7ல் 1 3, சாப்டர் 8ல் ஃபஸ்ட் 1 ஸ்ட்ரிங்கு, சாப்டர் 9ல் ஃபோர்த் 1 செட் ஆப்ரேஷன், சாப்டர் 10ல் ஃபஸ்ட் 1. இது படிச்சினாலே கண்டிப்பாக நாளைக்கு எழுதிடலாம். 3 மார்க் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 1 2 3 4 எல்லோரும் படிச்சிருப்பீங்க. சாப்டர் 4ல் 1 4, சாப்டர் 5ல் 1 3 5, சாப்டர் 6ல் 1 4 5, சாப்டர் 7ல் 1 2 4 8. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு லெசன்லேயும் 3 கேள்வி தான் சொல்லியிருக்கேன். சாப்டர் 8ல் 1 2 ரொம்ப ஈஸி. சாப்டர் 9ல் 1 5 6, சாப்டர் 10ல் ஃபஸ்ட் 1 மட்டும். ஸோ இவ்வளோ 3 மார்க் படித்தாலே போதும். இப்போ நீங்கள் 5 மார்க் படிக்க ஆரம்பிச்சு 3 மார்க் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் ஒரு 5 லெசன் நான் சொன்னதுக்காக முடிச்சிங்கன்னா காலையில் கூட எந்திரிச்சு நீங்கள் அடுத்த 3 லெசன் முடிச்சிங்கன்னா கூட முடிச்சிடலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அவ்வளோ தான். 2 மார்க் வந்து ஃபஸ்ட் 5 லெசனில் நான் ஆல்ரெடி பிடிஎஃப் போட்டிருக்கேன் இல்லையா 12th ஸ்டாண்டர்டுக்கு, அதிலே நீங்கள் வந்து என்ன பண்ணி கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற அந்த வீடியோவில் இருக்க 2 மார்க் மட்டும் படித்தா போதும். ஃபஸ்ட் 5 லெசனில் முடிஞ்சால் டைம் இருந்தால் 8 10 படிச்சிரு. ஏன்னா 8வது லெசனில் ஸ்லைசிங்னா என்ன, ஸ்ட்ரிங்குனா என்ன, ஸ்ட்ரிங் எப்படி டிலீட் பண்ணுவேன், ஸ்ட்ரிங் எப்படி மாடிஃபை பண்ணுவேன், இவ்வளோ தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸ்ட்ரிங்கு படிச்சினாலே 8வது லெசன் முடிஞ்சு. 10வது லெசன் வந்து கிளாஸ்னா என்ன, இன்ஸ்டன்டேஷனா இன்ஸ்டேஷன் என்ன, டிஸ்ட்ராக்டாக பர்பஸ் என்ன, அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும், படிச்சிருங்க. ஓகே, இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு கட்டாயமாக வந்து பண்ணிங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், ஜென்ரேஷன் கண்டிப்பாக நாளைக்கு வருது. 1 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு 1, அதாவது 2 சாப்டர் இருக்குது சாப்டர் 2லே. ஃபஸ்ட்டு சாப்டரில், அதாவது ரெண்டாவது சாப்டரில் ஃபண்டமெண்டல் கேட்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. சாப்டர் 3ல் 1 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ல் தேர்ட் 1, சாப்டர் 5ல் ஃபஸ்ட்டு 1. இந்த 5 லெசனுக்கு நான் சொல்கிறது வந்துடும். டைப்ஸ் ஆஃப் ரோமு, விண்டோஸு, அதுக்கப்புறம் சாப்டர் 4ல் அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, சாப்டர் 9ல் 1 2 கன்ஃபார்மாக வரும். அடுத்த சாப்டர் 10ல் 1 2 எப்படியாவது படிச்சிரு. பிரேக்கு கண்டினியூ, போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். பிரேக்கு கண்டினியூ கண்டிப்பாக. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தமிழில் எனக்கு சொல்ல தெரியல, பட் இது கண்டிப்பாக வரும். 5 பாயிண்ட்டாவது படித்து வச்சுக்கோ. ஸோ மொத்தமாக எவ்வளோ கேள்வி? 1 2 3 4 5 6 7 8 9, கரெக்டாக 10 கேள்வி தான் இருக்குது. இதையாவது ஒழுக்கமாக படித்தா 4 5 மார்க், 5மே எழுதிடலாம். பட் 4 இப்போதைக்கு 4ன்னே சொல்கிறேன். 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் 1ல் 1 2 3 4 8 இதெல்லாம் என்ன இருக்குது, ரொம்ப ஈஸி, ஒரு டைம் பார்த்தா போதும். சாப்டர் 2ல் ஃபோர்த் 1, சாப்டர் 2ல் 2 பிரியுது, வேறு 2வது சாப்டரில் ரெண்டாவது சாப்டரில் 1 2 5, அதில் டிமோர்கன்லான்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சாப்டர் 3ல் 1 4 6, சாப்டர் 4ல் 1 2 3, சாப்டர் 5ல் 1 2 5, சாப்டர் 10ல் 4 3, சாப்டர் 9ல் 1 3 4. ஸோ நீங்கள் பாருங்களேன், ஒரு 12 ஒரு 14 3 மார்க் தான் இருக்கும். இதையாவது ஒழுக்கமாக படிங்க. அடுத்த 2 மார்க் வந்து என்ன பண்ணலான்னா, நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டாலும் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் 11th ஸ்டாண்டர்டுக்கு. அதில் ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்டு சாப்டர், ஃபோர்த் சாப்டர், அந்த 5 சாப்டரில் மட்டும் 2 மார்க் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா 4 2 மார்க் கண்டிப்பாக எழுதிடலாம். அது கூடயே டைம் இருந்தால் 9 10 படிச்சிரு. மறக்காமல் புக் பேக் 1 மார்க்கையும் படிச்சிட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 50 மார்க் மேலே ஈஸியாக எடுத்துடலாம். 70க்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது ஒன்றும் குறைஞ்ச மார்க்கெல்லாம் கிடையாது. லாஸ்ட் மினிட்டில் 11th ஸ்டாண்டர்ட் அடிச்சிடலாம். 12த்துக்கும் அதே தான். நீ 70க்கு 40 50 அடிக்கிறது உங்கள் கையில், 50க்கு மேலே ஈஸியாக அடிச்சிடலாம் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா. சரிங்களா? கட்டாயமாக இந்த பிடிஎஃப் தரேன், வச்சு படிங்க. ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு மணிக்குள்ளேயே நீங்கள் பாதினா 5 மார்க்லாம் முடிச்சு 3 மார்க்கே பாதி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு ஷெடியூல் போட்டு 2 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. ஏன்னா அடுத்து கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்து இதிலே வந்து இதாகிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு படிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.